ஹலோ மக்களே, நான் மணிகண்டன். ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா, யூடியூப் எது எடுத்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் ட்ரெண்டாக போகுது. ஒன்று இந்த கூமாப்பட்டி, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நீயா நானா ஷோ நடந்ததுக்கப்புறம் கருப்பட்டி காப்பி அதில் எவ்வளோ ஸ்கேம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டினது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீயா நானா ஷோ வந்து எந்த அளவுக்கு அதில் மோசடி நடக்குது, எவ்வளோ பேர் ஏமாந்துருக்காங்க, எந்த அளவுக்கு பணம் மோசடி நடந்திருக்கு, எவ்வளோ பேர் வாழ்க்கையை தொலைச்சிட்டு இப்போ நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஷோ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ இந்த ரெண்டு விஷயம் தான் ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து நான் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல வர்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, லாங் வீடியோ போட்டால் கண்டிப்பாக அந்தளவுக்கு ரீச் ஆகுது அப்படின்னு தான் நான் ஷார்ட்ஸ் போடுறேன். கலைஞர் டிவியாக இருக்கட்டும், விஜய் டிவியாக இருக்கட்டும், ஜி தமிழாக இருக்கட்டும், ஸோ இந்த விவாத நிகழ்ச்சிகள் நடக்கிற எந்த டிவியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இன்னொரு நிகழ்ச்சியை நீங்கள் நடத்தணும். ஸோ எந்த அளவுக்கு இந்த வீடியோ நடத்தணும், இந்த வீடியோ என்னோடது ரீச் ஆகும்னு யாருக்கும் எனக்கு தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு சைடு மாட்டு வியாபாரி, ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா வியாபாரி, கால்நடை சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, மாடுகளை வச்சு பால் பண்ண வச்சுருக்கிறவங்க. ஸோ எந்த அளவுக்கு இதுலேயும் நிறைய ஸ்கேம் நடக்குது. ஸோ மாட்டு வியாபாரி, இன்றைக்கி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வியாபாரிகள்கிட்ட மாடு வியாபாரிகள் வந்து வாங்கும்போது 30,000க்கும் 50,000க்கும் அடித்து பிடிச்சி வாங்கிட்டு போயிடுறாங்க. ஸோ அவங்க விற்கும்போது பார்த்திங்கன்னா ஆனை விதை குதிரை விலை சொல்கிறாங்க. மினிமம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி 70,000க்கு கீழே மாடே இல்லை அப்படின்றாங்க. 70,000லேருந்து 1,50,000 லட்சம்ன்றாங்க, 2 லட்சம்ன்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 லட்ச ரூபாய்க்கு ஜெர்மன் பிரீடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் 25 லிட்டர் கறக்கும், 30 லிட்டர் கறக்கும், 2 மாடு வாங்கினீங்கன்னா 50 லிட்டர் கறக்கும், ஏகவசனத்துக்கு பேசுகிறாங்க. இதில் என்ன விஷயம்னா, இப்போ இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எங்ககிட்ட இந்த வாரம் 25 மாடு இருக்குது, 30 மாடு இருக்குது. எப்படி உங்களுக்கு மட்டும் 25 மாடு ஒரே வாரத்தில் கிடைக்கிது? 25 மாடு நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோன்னு சொல்கிறீங்க, எப்படி ஒரே வாரத்தில் உங்ககிட்ட மட்டும் 25 மாடு நீங்கள் கிடைக்கிது? அது ஒரு கேள்வி, மிகப்பெரிய ஒரு கேள்வியாக எழுது. ஸோ அதனால் எந்த விவாத நிகழ்ச்சி நடக்கிற எந்த சேனலாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சைடு பார்த்திங்க அப்படின்னா அந்த மாட்டு வியாபாரிகள், இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா மாட்டு வியாபாரிகளால் பாதிக்கப்பட்டவங்க, விவசாயிகள், விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்துனீங்க அப்படின்னா இங்கே ஏகப்பட்ட பேர் என்னை மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து அவங்களுடைய ஆதங்கத்தை தெரிவிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஸோ இது நிறைய மோசடி நடக்குது அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் இங்கே பரவலாக தெரியுது. 50,000க்கு ஒரு விவசாயிகிட்டேருந்து ஒரு மாட்டை வாங்கிட்டு போய் அவங்க 80,000க்கு விற்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த கண்ணுக்குட்டியிலேருந்து அவங்க வளர்த்து செலவு பண்ணி மெயின்டெனன்ஸ் இருக்குது, மேய்ச்சல் கூலி இருக்குது, தீவன செலவு இருக்குது, எல்லாம் A to Z அவங்க பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து 40,000க்கோ 30,000க்கோ அடித்து பிடிச்சி வாங்கிட்டு போய் அவங்க 80,000க்கும் 90,000க்கும் விற்கிறாங்க. இதில் என்ன லாபம்? யாருக்கு லாபம்?